இது எந்த இடம் தெரியுதுங்களா? ஆமாங்க, நம்ம மாவட்டத்துக்கு அருகிலே இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டத்தில் லாலாப்பேட்டையில் அமைந்திருக்கிற ஒரு சிவனுடைய கோவில். மலையை நோக்கி தான் போய் ஆகணும். அந்த இடத்தின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி மலை என்று அழைக்கக்கூடிய ஒரு சிவனுடைய ஸ்தலம்தான் அந்த கோவில். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே என் நண்பர் எங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம எங்காவது வெளியில் போகலாமா அப்படின்னு என்னை கேட்டார். உடனே நான் ஒரு ஐடியா சொன்னேன். நம்ம ஏன் வந்து இந்த காஞ்சனகிரிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, நீ ஏற்கனவே போயிருக்கிறியான்னா, நிறைய முறை நான் போயிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீ வரும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறோமே, ஏன் வந்து இது ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, அவரும் ஒரு சிவன் பக்தர் தான். சொன்ன உடனே தாராளமாக போகலாமே அப்படின்னு அவர் சொன்னார். உடனே வீட்டில் இருக்கிற வண்டியை எடுத்துக்கிட்டு முதல்ல அப்படி திருவள்ளூர் வரைக்கும் வந்துட்டுங்க. திருவள்ளத்துக்கு அப்புறம் லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும். அந்த லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு எடுத்திங்கன்னா, அந்த ரோடு எங்கே இருக்குன்னா பெல் கம்பெனியோட லெஃப்ட் சைடு போகக்கூடிய ஒரு ரோடு. அந்த ரோடு நீங்கள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி வந்துடணும். அதையெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா தான் இந்த பாதை உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாதை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாலாப்பேட்டையிலேருந்து ஒரு உள்ளே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, காஞ்சனகிரி மலை அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த போர்டை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்துகிட்டு நேராக அந்த தார் சாலை வழியாக நீங்கள் வரலாம். வரும்போது நீங்கள் பொறுமையாக வரலாம். ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் ரெகுலராக எப்படி வண்டி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி ஓடிட்டே நீங்கள் வரலாம். இந்த பாருங்களேன், எதிர்க்க கூட யாரோ வராங்க போகிறாங்க. எந்த பயமும் இல்லை. குடும்பத்தோடையும் போகலாம், நீங்கள் தனியாகவும் போகலாம். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் போகக்கூடிய இடம் தான் இந்த இடம். இந்த பாருங்கள், அந்த போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த கோவிலினுடைய ஆரம்ப பகுதி. அதாவது அந்த மலையை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான ஆரம்ப சாலை. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இந்த சிமெண்ட் சாலை வழியாக தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான வழி இங்கே தான் நீங்கள் கிடைக்கும். இங்கேருந்து தான் நீங்கள் போகணும். நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே போகலாம். ஏன்னா பொறுமையாக போகும்போது தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போக முடியும். இதுதாங்க, அதுதான் முதல்ல நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனோன்னு அங்கே செக் பண்ணிவிட்டு உங்களை அனுப்புவாங்க. நீங்கள் மேலே பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு போகலாம். என்ன ஒரு விஷயம்னா, போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா சரிவுகள் நிறைய இருக்குங்க. அந்த சரிவுலாம் தாண்டி தான் நீங்கள் போய் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான வளைவுகளை தாண்டி தான் நீங்கள் அந்த சிவபெருமானை பார்க்க முடியும். அதனால் இந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற கொண்டை ஊசி வளைவு தான். 7 வளைவு இருக்குங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஸோ அத்தனை பாதைகளையும் நீங்கள் பொறுமையாக கடந்து செல்வது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன் உங்களை பொறுமையாக கடந்து போக சொல்கிறேன்னா, பொறுமையாக போகும்போது தான் அந்த இயற்கை காட்சியை நீங்கள் அற்புதமான அந்த காட்சியை பார்க்க முடியும். இதை பாருங்களேன், பார்த்துட்ருக்கீங்களே, இந்த காட்சியை தான் சொன்னேன். நீங்கள் வேகமாக போனீங்கன்னா இதையெல்லாம் பொறுமையாக பார்த்து ரசிக்க முடியாது. இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு ஒரு அழகிய விருந்து என்னென்னா இது தாங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இடத்த போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்த நினைவில் வச்சுக்க முடியாது. ஆனால் இந்த இடத்த நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பசுமையான நினைவுகள் எப்பவுமே மனசுக்குள்ளே வந்து போகும். அதுவும் சிவனை நோக்கி நம்ம போகும்போது இந்த மாதிரியான ஒரு 2 புறங்களிலும் நிறைய மரங்கள் இருக்குங்க. அந்த மரங்கள் எல்லாமே எப்போதுமே பசுமையாக இருக்குது. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், அப்பயும் இதே மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஆனால் இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குளுமையாக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதே அந்த காற்று வீசுறது இதையெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். அதாவது இங்கே இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. குருவிங்கெல்லாம் கத்தும் பாருங்கள். அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம இன்றைக்கி எத்தனையோ பொல்யூஷன்லாம் வந்துடுச்சுன்றாங்க. பட் எந்த பொல்யூஷனும் இங்கே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அழகான அந்த குருவிகள் கூவுற, அந்த குயில் கூவுற சத்தம், குருவிகள் கத்துறது, அந்த பட்டர்ஃப்ளைஸு, இந்த மாதிரியான இயற்கை காட்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுதான் இந்த இடத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆனால் என்னென்னா, முதல்ல வந்து போகும்போது நீங்கள் கூட யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம். உங்களுக்கு அந்த போகிற களைப்பு தெரியாது. ஒரு 7 வகையான பெண்டு இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் பேசிகிட்டே போனாலும் ட்ரைவ் பண்ணுறவர் கொஞ்சம் உஷாராக ட்ரைவ் பண்ணார்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நாங்களும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் போனோம். என் நண்பர் தான் வண்டி ஓட்டினார். ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன், நான் வீடியோ எடுக்கணும்பா, நீ ஒன்று பண்ணு, வண்டியை பொறுமையாக ஓட்டிகிட்டு போ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் பொறுமையாக வீடியோ எடுத்தேன். நான் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ப்ளஸ் என்னென்னா, அந்த சத்தம் தாங்க. ஒரு மாதிரி நம்ம ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா உஸ்ன்னு ஒரு சத்தம் வரும்.
அந்த மாதிரியான சத்தம்லாம் வந்து இங்கே கேட்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளாவது சந்தோஷமாக இருக்கணும், அட எந்த பிரச்சனையும் இல்லாத இடத்துக்கு போய் பார்க்கணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் நினச்சிக்காதீங்க. ஒரு சிவனை நோக்கி நம்ம வரோம் அப்படின்னா பக்தியோடு வாங்க, பக்தியோடு வர்றதான் நல்லது. அப்போ தான் அவருடைய காஞ்சனேஸ்வரருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்னென்னா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எல்லா வளைவுகளையும் நீங்கள் பொறுமையாக டூ வீலரில் போகும்போது பார்த்துட்டே போனீங்கன்னா இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போது நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறது என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்க முடியும். வீடியோவாக பார்க்குறத விட நீங்கள் லைவாக போய் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு அற்புதமான அந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். என்ன சார் அந்த அற்புதமான காட்சினா? ஒன்றும் இல்லைங்க, இந்த இயற்கை காட்சி தாங்க. சாதாரணமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கிஃப்ட் என்னென்னா இயற்கை தான். அந்த இயற்கையை வந்து நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணுவோம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரு கிரேட் சப்போர்ட் எதுனா இந்த இயற்கை காட்சி தான். நாங்கள் காலையிலே பிளான் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துல நிறைய வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன், பொறுமையாக வந்து இதை எப்படியாவது நம்ம வீடியோலாம் எடுக்கணும், இந்த வீடியோவை எடுத்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. சார் இதை சேனலில் போடுறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஒரு பெரிய உந்துதல் இல்லை. ஆனால் எனக்கு என்ன தெரியுங்களா, இந்த வீடியோலாம் எடுக்கும்போது மனசில் அவ்வளோ சந்தோஷங்க. என்னென்னா இந்த சண்டேயில் நாம் ஏதோ சும்மா டிவியை பார்த்தோமா தூங்கணுமா இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அப்பால் நம்ம ஒரு நேரத்தை தேடி இந்த இடத்துங்களெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக நம்ம வீடு திரும்பணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இந்த வீடியோக்கெல்லாம் எடுத்தேன். போகும்போது இந்த 2 சைடு இருக்கிற அந்த காட்சியை தான் நாம் இப்போ வீடியோவில் பார்க்குறோம். இந்த பாருங்கள், இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தேக்கு மரம் இருக்குது, அதே மாதிரி வேப்ப மரம், நிறைய செம்மரங்கள், இப்படி நிறைய மரங்கள் 2 புறங்களிலும் இவங்க வந்து நட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி நாம் பார்க்குற அந்த காட்சிக்கு ஏற்கனவே நிறைய பேர் வந்து உறுதுணையாக இருந்து நிறைய மரங்களை நட்டு வச்சுருக்குறாங்க. இந்த மரங்களை நட்டு வச்சுருக்கிறாங்கன்னா ஏதோ விதைச்சிட்டா மட்டும் இந்த மாதிரி வந்துடாதுங்க. அழகாக லைனாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு நீட்னஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காடுன்னா அந்த காட்டுக்கு என்ன அழகு இருக்குமோ அந்த அழகு மொத்தத்தையும் கொட்டியிருக்கிற இடம் தான் இந்த காஞ்சனகிரி மலை. என் நண்பர் தான் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போனார். நான் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் மெதுவாக போப்பா, அப்போ தான் எல்லா விஷுவல்ஸும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் என்ன பண்ணார், பொறுமையாக தான் ஓட்டினார். அதனால தான் என்னாச்சு, என்னால் நிறைய வீடியோக்கள் எடுக்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கிட்ட இருக்குங்க. ஸோ அவ்வளோ வீடியோக்கள் வந்து பொறுமையாக எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து என் நண்பர் தான். அவர் வண்டி ஓட்டும்போது சொல்லிகிட்டே வந்தேன், பொறுமையாக போப்பா, அப்போ தான் நம்மளால் நிறைய வீடியோ எடுக்க முடியும். நம்ம நினைவுகளை மீண்டும் ரீகால் பண்ணி பார்க்கணுன்னா இந்த வீடியோ இருந்தால் தான் பார்க்க முடியும். நாம் மட்டும் பார்த்தா போதாதுப்பா, மீதி இருக்கிற மக்களும் இந்த வீடியோலாம் பார்க்கட்டும், பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓ, இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கே, அடடா இந்த ஒரு அழகான இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற கஷ்டம் அவங்களுக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த சண்டேவே பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போகிற ஒரு பாக்கியம் நம்ம வீடியோவில் மக்களுக்கு கிடச்சுன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. அதனால தான் நாங்கள் பொறுமையாக தான் போனோம். பொறுமையாக போகும்போது எல்லா வளைவுகளும் தாண்டி அந்த முக்கியமான ஸ்தலத்தை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். போகும்போது எல்லா வீடியோவும் நான் எடுத்தேன். இந்த பாருங்களேன், மஞ்சி செடி பாருங்கள், இந்த பக்கம் வந்து அது இன்னொரு வளைவு, இப்படி 7 வளைவுங்க. இந்த 7 வளைவும் தாண்டி தான் நீங்கள் அந்த காஞ்சனகிரி மலையினுடைய உச்சிக்கு போக முடியும். கிட்டத்தட்ட இந்த உச்சிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா சுற்றி நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு ஊருமே உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வெறும் காடு தான். ஆனால் நம்ம நினைக்கலாம், ஐயோ இது காடாக இருக்க பயமாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த பயமும் இல்லைங்க. ஏன்னா மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது யாரும் இல்லை, அதுதான கஷ்டம். மற்றபடி இங்கே நிறைய பேர் வராங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மாலை 5:30 மணி அளவில் அந்த கோவில் மூடிடுவாங்க. காலை நீங்கள் ஒரு 8:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்தால் மாலை 5:30 மணிக்குள்ளாக அந்த கோவிலை நடை சாத்திடுவாங்க. பட் அதுக்குள்ளாக நீங்கள் வந்தீங்கன்னா இது எல்லா இடத்தையும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல வாகனம் ஓட்ட தெரிந்தவர்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறது நல்லது. வாகனம் ஓட்ட தெரியாமல் ட்ரையல் பார்க்குற இடமா நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் டிரைவிங் ஸ்கில் இருந்தால் தான் உங்களால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக முடியும். இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு காஷன். பட் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது ரோடெல்லாம். ரொம்ப பள்ளம் மேடுமா எதுவுமே இல்லாமல்
நீங்கள் அழகாக வந்து உங்களுடைய வண்டியை ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். போகும்போது தான் உங்களுடைய அந்த மொத்த ஸ்கில்லையும் நீங்கள் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் திறமையை காட்டி தான் இங்கே நீங்கள் வண்டியை கொண்டு போக முடியும். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி பெண்ட்லலாம் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுற்றி முற்றி நம்ம பார்க்கணும். இது என்ன வளைவா இல்லை நேராக போதா, எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரை பண்ணணும். நம்மள மாதிரி யாராவது எதிர்க்க வருவாங்க, இல்லை நம்ம பின்னாடி யாருனா வருவாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணணும். இந்த ட்ரைவ் பண்ணும்போது என்னென்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன், உனக்கு எப்படிப்பா இருக்குது இன்றைக்கி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி சண்டே நான் வந்து டிவி பார்த்துட்டு வீட்டில் சும்மா நான் வந்து தூங்கிட்டு தான் இருந்திருப்பேன். ஆனால் உன்னால் இன்றைக்கி ஒரு இடத்த பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டியே, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். உடனே நான் சொன்னேன், எனக்கு நீ நன்றி சொல்லாதப்பா, இந்த இடத்த பார்க்குறதுக்கு சிவன் உனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு வரத்தை கொடுத்துருக்குறாரு. அந்த வரத்தை பயன்படுத்திக்க. கண்டிப்பாக நீ இன்றைக்கி இடத்த பார்க்குறதுக்கு அவர் தான் உன்னை அழைச்சிருக்கிறார், அவர் தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆன்மீக விளக்கத்தை அவர் கொடுத்தோடனே அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு உடனே அவர் என்ன சொன்னார், ஆமாப்பா உண்மையிலே அந்த சிவன் தான் என்னை கூப்பிட்டுருக்கிறார், நல்ல வேலை இன்றைக்கி அவர் பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த சண்டேல எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக வண்டியை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே பேசிட்டு போனோம். போகும்போது எந்த கஷ்டமும் தெரியல. ஏன்னா எனக்கு வந்து ஏற்கனவே நான் பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு அந்த அடுத்து என்ன வரும்னு தெரியும், அவருக்கு தெரியல. உடனே அடடா இங்கே வந்துடுச்சு போல் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். என்னென்னா, இதுதான் அந்த காஞ்சனேஸ்வரனுடைய மையப்பகுதி. சிவலிங்கத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப கம்பீரமான ஒரு தோற்றம். என்ன எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, அன்றைக்கி அந்த கோவிலை மூடிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னு தெரியல, ஆனால் சொன்னாங்க இந்த மாதிரி ஏதோ பிரச்சனையா, அதனால் அந்த கோவிலை இன்றைக்கி மட்டும் மூடிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் பரவாயில்லைங்க, மூடிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆஞ்சநேயரை வந்து பார்த்துட்டு போகிறது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்திட்டு நாங்கள் அப்படியே நகர்ந்துட்டோம். ஆனால் பாருங்கள், யாரோ ஒருத்தர் வேண்டுதல் நிறைவேற்றியதுனால எடுத்துன்னு வந்து ஒரு அரிசி மூட்டையை வச்சுட்டு போனாங்க. அங்கே என்ன பண்ணுதுங்க, இந்த ஆஞ்சநேயரெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சின்னுக்கிறாங்க. பட் பரவாயில்ல, நம்ம வந்த வேலை என்னப்பா, இந்த ஸ்தலத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு வந்ததுனால எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம். இந்த வர நந்தி பகவான் அவரையும் பார்க்குறோம். இதையெல்லாம் பார்த்துட்டு மொல்ல கீழே இறங்கி வரும். இந்த இறங்கி வரும்போது அடுத்து முக்கியமான காட்சி என்ன காட்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவனுக்கு கூடவே இருக்கிற மற்ற தெய்வங்களை பார்க்குற ஒரு வாய்ப்பு தான் இந்த மலையில் நமக்கு கிடைக்குங்க. இதை என் நண்பர் தான், அவர் தான் அந்த பூவெல்லாம் பறித்து அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. அதை பாருங்கள், அப்படியே இந்த வழியாக நடந்தே வந்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பகுதி, இந்த கோவிலினுடைய மொத்த தண்ணீர் சப்ளையுமே கிடைக்கிற இடம் இந்த குளம்தான். அந்த குளத்தை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அந்த குளத்தை சுற்றி இருக்கிற இடங்களை தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டு எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், என்ன ஒரு அழகான தெளிந்த ஒரு தண்ணீருங்க. அங்கே போட்டிருக்காங்க ஒரு போர்டில், என்னென்னா நீங்கள் இங்கே காலெலாம் கழுவக்கூடாது, நீங்கள் இந்த தண்ணியில் இறங்கக்கூடாது, இந்த குளத்தில் நீங்கள் இறங்கி எந்த ஒரு அசுத்தம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு பலகைலாம் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா, இந்த மலையில் இத்தனை தொலைவுகளாம் தாண்டி ஒரு வசதியை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா அதை நம்ம எந்த ஒரு பாதகமில்லாத பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது தான். இது பாருங்கள், இன்னொரு ஒரு கடவுள். இந்த மாதிரி நிறைய கோவில்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இன்னொரு தெய்வத்தை இங்கே பார்க்க போகிறீங்க. இது ஒரு கடவுளுங்க. இப்படி நிறைய விதமான கடவுள்களை பார்க்குற ஒரு இடம் தான் இந்த இடம். இது பாருங்கள், இதுதான் அந்த குளத்தினுடைய லாங் வியூ. நான் தூரம் எடுத்துங்க, ஒரு அழகாக ஒரு தெளிவாக எந்த ஒரு பதற்றமும் இல்லாத மாதிரி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. என்னென்னா, முருகன் ஸ்தலம். அதாவது எங்கள் நண்பர் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்து சாமியை கும்பிட்றார். என்னென்னா, நம்ம சிவனை நோக்கி வந்திருக்கிறோம், அவர் மட்டும் பார்க்கலங்க, அவரை சுற்றி இருக்கிற நிறைய தெய்வங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த காஞ்சனகிரி மலை நம்மளுக்கு வழங்குதுங்க. இது பாருங்கள், இந்த முருக ஸ்தலம் தாங்க இது. நாங்கள் போகும்போது எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க, உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் உள்ளே போயிட்டு நல்லா ஒரு 3 சுற்றிட்டு பிறகு மொல்ல வெளியே வந்து அவரை தூரம் இருந்துட்டு பார்த்து விசிட் பண்ணிவிட்டு மொல்ல இறங்கி தூரம் வந்து அந்த வீடியோவை எடுத்தேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு வெறும் சிவபெருமான் மட்டும் நம்ம பார்க்க வரலைங்க. இப்படி எல்லா தெய்வங்களும் ஒன்று கூடி பார்க்குற ஒரு பாக்கியத்தை இந்த காஞ்சனகிரி மலை உங்களுக்கு வழங்குங்க. அதனால் தயவுசெய்து இந்த இடத்த பார்க்குறதுக்கு வரும்போது ஒரு பிளானோடு வாங்க. இது பாருங்களேன், இதுதான் அந்த அடுத்த இன்னொரு முக்கியமான கடவுளினுடைய கோவில். இது ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச இடம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஞ்சநேயருடைய முக்கியமான
ஒரு ஸ்தலம். அப்போது நீங்கள் பொதுவாகவே தெரிஞ்சுக்கலாம். அப்போது சிவனையும் பார்த்துட்டீங்க, அப்புறம் முருகனையும் பார்க்குறீங்க, அப்புறம் ஆஞ்சநேயரை பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்களேன், இது யாருன்னு தெரியுதுங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம மணிகண்ட சுவாமிகள் தான். அது ஐயப்பனுடைய ஒரு சிலை. அதாவது பார்க்குறதுக்கு தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் முதல்ல இந்த சிலையை இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பட் இதனுடைய தொடர்ச்சியாக ஏதோ எங்கள் நண்பர் வந்து ஆசையை வாங்குறாரு பாருங்க ஐயப்பங்கிட்ட. உடனே அவரோடு இருந்து நானும் ஒரு சில வார்த்தைகள் பேசினேன். என்ன வார்த்தைகள் அப்படின்னா, என்னப்பா ரொம்ப தொலைவில் இருந்து நம்ம வந்தோம், எல்லா தெய்வங்களையும் நம்ம ஒன்றா பார்க்குறோமே, அடடா நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கிறோமே அப்படின்னு சந்தோஷமாக பேசிவிட்டு அங்கேருந்து மொல்லமாக கொஞ்சம் நகர்ந்து மற்ற இடங்களுக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு 2 பேரும் பேசிகிட்டே அப்படி மூவ் பண்ண உடனே அந்த அற்புதமான காட்சி இதுதான். அதை நடந்தே வரோம். நடந்து வந்தீங்கன்னா இதுதாங்க அந்த பாதை. சரி, எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இங்கிருந்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கரை, அதாவது இந்த கரைக்கு மேலே நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம். சரி, உடனே நமக்கு ஒரு சந்தேகம், என்னென்ன கரைனா ஏரி மாதிரி எதனா இருக்குமா அப்படின்லாம் தோணும். ஏரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அழகாக பாருங்கள், ஒரு மண் சாலை தான். நம்ம அப்படியே பேசிக்கிட்டே நடப்பாதை போட்டுட்டு அப்படியே நடந்து போனீங்கன்னா ஒரு குன்றுகள் இருக்கிற ஒரு இடம் தான். நடந்து போயிட்டே போங்க, எல்லாத்தையும் ஒரு விசிட் அடிங்க. உடனே அப்புறம் லெஃப்ட்டில் ஒரு இடம், முக்கியமான இடம், என் நண்பருக்கு பிடிச்ச இடம். என்னென்னா, அவர் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தார், நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், ஏன்பா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டே இங்கே வந்து அவர்கிட்ட ஒரு அடித்தளம் போட்டு போப்பா, உடனே நீ அடித்தளம் போட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே என் நண்பர் என்ன பண்ணார்னா, உடனே அவர் வந்து ஒரு அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டார். அடித்தளம் போடுறாருன்னா என்னன்னா, அவருடைய வேண்டுதலை இந்த இடத்துல வச்சுட்டு நிறைவேற்றிடுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய கனவுகளை நினைவாக்குவதற்காக அவர் வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு அடித்தளத்தை நம்ம காஞ்சனகிரி மலையில் சிவபெருமானுக்கிட்ட ஒப்படைச்சிட்டார். கண்டிப்பாக அவருடைய அந்த காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாமளும் அவரை வாழ்த்துவோம். பிறகு அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து மற்ற இடங்களை பார்ப்பதற்கான ஒரு நேரத்தை செலவழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி மற்ற இடங்களுக்கு போக ஆரம்பித்தோம். அப்படி போக ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, இதுதாங்க நான் முதலே சொன்னீங்களா, ஒரு கரை மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த கரை வேறு எதுவும் இல்லை, இதுதான் அந்த கரை. அந்த கரைன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. பட் நீங்கள் பொறுமையாக நடந்து போனீங்கன்னா ஒரே ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிட்டிங்கன்னா மேலே ஏறி நின்று பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான ஒரு வியூ, அந்த வியூவுக்காக தான் நம்ம இவ்வளோ தொலைவு வந்திருக்கிறோம். இங்கே வந்து தாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே செலவழித்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அமைதியாக இருக்கும். அதாவது ஒரு லாங் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சுற்றி இருக்கிற ஊருங்க, அப்புறம் இந்த சுற்றி இருக்கிற மலைங்களை, எல்லா மலைகளையும் இப்போது ஷோலிங்கர் மலை, இப்படி என்னென்ன மலைகள் இருக்கோ எல்லாத்தையும் பார்க்கலாம். இது தாங்க அந்த ஐயப்பன் சிலையை நீங்கள் அங்கே பார்த்தீங்க இல்லைங்களா, அதனுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் எதுனா இதுதான். இந்த ஐயப்பன் கோவிலை இங்கேயும் கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய தெய்வங்களுடைய சிலைகளை இந்த காஞ்சனகிரி மலையில் நீங்கள் பார்க்கலாம். பட் நான் வந்து ஒரு பிளான் பண்ணேன், என்னென்னா எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். பட் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, என்னென்னா எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லா சிலைகளையும் பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ப்ளஸ் கூடவே அவரை சாமி கும்பிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்குறானே அப்படின்னு எல்லா இடத்தையும் பாடும். அதை பாருங்கள், என் நண்பர் உக்காண்டிருக்காரு, அது வந்து ஒரு பாறைங்க. அந்த பாறையின் மீது அமர்ந்து அவர் தியானம் பண்ணுறார். என்ன தியானம் பண்ணுறாருன்னா, ஈஸ்வரா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுறதுக்கான அடித்தளத்தை போட்டார் இல்லைங்களா, அதை வேண்டி இங்கே வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறார். அதாவது ஒரு வேண்டுதலை தியானிக்கிறார். அவருடைய தியானம் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்கள். இது அடுத்து என்னென்னா, அந்த சுற்றி இருக்கிற இடங்களை நம்ம ஒரு விசிட் அடித்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வியூ கிடச்சிச்சு பாருங்கள். இதுதான் அந்த ஒரு விசிட். சுற்றி முற்றி நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு பசுமையான காட்சி. இது பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். என்ன தான் நான் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்களாக போய் அதை பார்க்கும்போது ஏற்படுகிற ஒரு தனி ஒரு கிஃப்ட்டு எதுலையுமே இல்லை. அதனால தான் எப்பவுமே இயற்கை காட்சியை செல்லில் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் முழுமையாக இருக்காது. அதை லைவாக நீங்கள் பார்க்கும்போது தான் அதனுடைய சிறப்பை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமாங்க, அடுத்து பாருங்கள், இதுதான் நான் சொன்ன முதலே ஒரு கோவில், அந்த ஐயப்பன் கோவில். இதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கோவில் இங்கே உருவாக்கி அங்கே சிலை வழிபாடும் நடக்குது. பட் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இங்கே இருக்கிற கடவுள் தெய்வங்களெல்லாம் கும்பிட்டு அடுத்த
அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக ஐயப்பன்கிட்டையும் போய் அவர்கிட்ட நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஆமாங்க இதை பாருங்கள் சிலை, அதை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மொல்ல அப்படியே நகர்ந்து போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் நகர்ந்து போகும்போது தான் பக்கத்தில் ஒரு விசிட் என்னென்னா, நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்த பாதியை நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்த பாதி வீடியோ எடுத்தேன். அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா விநாயகருடைய காட்சிங்க. பாருங்க, ஐயப்பனையும் பார்த்துட்டோம், விநாயகரையும் பார்க்குறோம், முருகரையும் பார்த்துட்டோம். இப்படி நிறைய தெய்வங்களை பார்க்குற ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலமாக தான் இருக்குது இந்த காஞ்சனகிரி. ஆமாங்க, எல்லா கடவுளையும் ஒரு சேர பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி என் நண்பர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்க போகிறேன், அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது இந்த பாறையின் மீது நின்று சுற்றி அப்படியே ஒரு 360 டிகிரியில் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக எடுத்து தாங்க இந்த வீடியோ. அடுத்து ஃபைனலாக என் நண்பர்கிட்ட ஏதோ பேசும்போது ஒரு சின்ன ஒரு உரையாடல், அந்த உரையாடலாம் தாண்டி லாங் வியூவில் மொத்தமாக ஒரு வீடியோவை எடுத்தேன். இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டீங்க பாருங்கள். இது எல்லாம் அந்த காஞ்சனகிரியை சுற்றி இருக்கிற மலைகள், அந்த மலைகளுக்கு கீழே இருக்கிற கிராமங்கள். அந்த கிராமத்தெல்லாம் பாருங்களேன், தூரந்து பார்க்கும்போது ஏதோ வெத்தி பொட்டி அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அவரை நான் ஒரு வணக்கத்தை சொல்கிறேன், யாருக்கு? என் நண்பருக்கு சொல்லிவிட்டு அப்படியே நகர்ந்து போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகும்போது நான் ஒரு வீடியோ எடுத்தேன். எப்படின்னா, ஃப்ரண்ட்டில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு வீடியோ எடுக்கும்போது ஏதோ என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள் நான் பேசினேன். இதையெல்லாம் பேசிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவிலினுடைய விஷயங்களை பேசலாம் அப்படின்றதுக்கு ஆரம்பித்தேன். ஏதோ என்னால் முடிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். ரைட், அதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் பேசிவிட்டு கொஞ்சம் டயர்டாகிட்டோம். என்னென்னா, கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்தது. சரி, இன்றைக்கி மழை இல்லையே, அதனால் பொறுமையாக பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பரும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசிகிட்டே போனோம். போகும்போது அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்ற மனசில் ஒரு யோசனை இருந்தது. அந்த யோசனைக்கு அடுத்து என்ன செய்யலாம், சரி இத்தனை இடங்களை நம்ம பார்த்துட்டோம், இன்னும் என்ன இடங்கள் இருக்குது அப்படின்ற யோசனை எனக்கு இருந்து என் நண்பருக்கு இருந்துச்சு. முன்ன ஒரு முறை நான் ஃபேமிலியோடு வரும்போது என்னால் சில முக்கியமான இடங்களை பார்க்க முடியல. ஆனால் அப்போவே நாங்கள் பேசிட்டுங்க, ஒரு முக்கிய இடம் நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் நீங்கள் போட்டு பார்த்தீங்க, அதாவது காஞ்சனகிரியோட ஸ்பெஷல் என்ன நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு விஷயம் வரும். அது என்ன விஷயம் அப்படின்ற விஷயத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சியை இந்த வீடியோனுடைய முக்கியமான இடத்துல நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சஸ்பென்ஸுங்க, நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம், பேசிவிட்டு கொஞ்சம் அப்படி நகர்ந்து போனோம். இந்த வீடியோவை மொத்தமாக லாங் வியூன்னு சொல்லி எடுத்தேன். நான் கொஞ்சம் நேரம் ஆச்சு, கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியை வேறு நாங்கள் அந்த வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக தான் ஆகிட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்த காரியம் நிறைவேறியே ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் எல்லா இடத்தையும் விசிட் பண்ணோம். இது பாருங்கள், தூரந்து பார்க்கும்போது இந்த மேட்ச் பாக்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி ஒரு விஷுவல் இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ரொம்ப மேலிருந்து நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான் இது. இந்த காட்சியை பார்க்குறதுக்கு நம்ம அவ்வளோ தொலைவுகள் கடந்து தான் நம்ம பார்க்க முடியும். நாங்களும் பார்த்தோம், எல்லா விஷயத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இன்னொரு இடத்தை தேடி நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவரும் என்ன சொன்னார்னா, இல்லை நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த கிளம்பிடலான்னு சொன்ன உடனே தாங்க அங்கேருந்து இறங்கி வந்துட்டோம். இந்த இறங்கி வரும்போது அடுத்து நான் சொன்னேன், என்ன ஒரு முக்கியமான இடம் தெரியுமா நண்பா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, தெரியாதப்பா, நீ தான் ஏற்கனவே போய் வந்திருக்கிறே, நீயே சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், ஆமாம், நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு இடத்த தான் உனக்கு கூட்டும் போகிறேன் அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் என்ன இடம்னு சொல்லவே இல்லையே, சொல்லாமே போறியே அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண விஷயந்தான் அப்படின்னு. இல்லை நீ ஏதோ ஸ்பெஷல்னு சொல்கிற, ஆனால் சாதாரண விஷயம் எப்படிப்பா அது அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, கல்லில் நீங்கள் அடிச்சிங்கன்னா சாதாரண கல்லில் அடிக்கிறதுக்கும் இந்த அற்புதமான கல்லில் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படின்னு கேட்டேன். அது என்னன்னு கேட்டதுக்கு ஆங்கிலத்தில் பெல் ராக் அப்படின்னு சொன்னேன். பெல் ராக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சாதாரண கல்லில் நீ அடிச்சுன்னா சாதாரணமாக கல்லில் அடிக்கிற சத்தம் தான் வரும். ஆனால் இந்த மணிப்பாறை தமிழில் இந்த பாறையில் நீ கல் அடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு புது விதமான ஒரு மியூசிக்கு உனக்கு கிடைக்கும். அந்த மியூசிக்கை வச்சு தான் நீங்கள் இந்த பேரை இதுக்கு வச்சுருக்கிறாங்க. அது என்ன மியூசிக்னா, கோவிலில் எப்படி மணி அடிக்குமோ அந்த மாதிரியான சத்தத்தை இந்த இடத்துல உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான்.
உடனே அவர் அப்போனா கண்டிப்பாக அந்த இடத்த பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குதுப்பா, என்னால் முடியலப்பா அப்படின்னு சொன்னார். இல்லை கொஞ்சம் தூரம் தான், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் சுற்றி சுற்றி தேடி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் பார்த்த ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ என்னால் அந்த இடத்த போய் பார்க்க முடியல. எல்லா பாறைகளும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது எந்த பாறை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் ஒரே ஒரு ஆசை, எப்படியாவது இன்றைக்கி போகிறதுக்காக இந்த பாறையை பார்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு பார்த்தேன். எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. சரி கீழேனா போய் யாருன்னா விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தேங்க. கீழேயும் யாரும் கிடைக்கலங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க இந்த பக்கம் போனீங்கன்னா பார்க்க முடியும், எல்லோரும் இந்த பக்கம் தான் போகிறாங்க, நீங்கள் போயிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். உடனே நான் என்ன சொன்னேன், சரிங்க நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பரும் மொல்ல நகர்ந்து போயிட்டுங்க. மொல்ல இல்லை, அவர் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தார். நான் தான் வேகமாக ஓடுனேன். ஏன் வேகமாக ஓடுனேன்னா எனக்கு ஆசை அந்த பாறையை பார்க்கணும் அப்படின்னு. இந்த பாருங்கள் ரொம்ப ரோடெல்லாம் கரடு முரடாக இருக்குது. பரவாயில்லைங்க, எப்படியாவது அந்த அதிசய பாறையை பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நான் ஓடிட்டே இருக்கேன். அவரு என்ன சொல்லார், என்னால் முடியல, நான் இங்கே உக்காந்துக்கிட்டோம்னா வானா சீக்கிரம் வா, இன்றைக்கி நம்ம நினச்ச காரியம் நிறைவேறணும்னா முதல்ல அந்த பாறையை போய் பார்த்துட்டு வரணும், கூடவே வா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டுகிட்டே போனோங்க. இதுதாங்க அந்த பாதை. அந்த பாதையில் தான் நம்ம நோக்கி போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அங்கே தூரந்து பார்க்கும்போது அந்த அதிசய பாறையினுடைய அடையாளம், அதாவது சிவனை வரைஞ்சி வச்சுருப்பாங்க, மஞ்சள் கலரில் பெயிண்டில் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பாடி நல்ல வேலை, ரொம்ப நேரமாக தேடிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே செலவாச்சுங்க அந்த பாறையை தேடி போகிறதுக்கு. நீங்கள் சொல்லலாம், என்னங்க கிட்ட தான் இருக்குது, அதை போய் பார்க்க முடியலன்னா. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மரங்கள்லாம் வளர்ந்ததுனால அந்த பாறை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் மனசுக்குள்ள ஆசை, எப்படியாவது இன்றைக்கி பார்த்துட்டே வரணும்னு. தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சுங்க. தண்ணி வேறு அந்த வண்டியிலே இருக்கா. இந்த வெயிலில் சுற்றி டயர்டாகி ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, ரொம்ப மூச்சு வாங்குது. முள்ள ஏறி கிட்ட போகலான்றதுக்கான முயற்சி எடுக்கும்போது தான் உடனே ஒரு ஆசை வந்துச்சு. என்னென்னா, அப்போ போய் நம்ம அந்த கல் அடித்து பார்த்தோம்னா எப்படி சவுண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற ஆசையில் நான் வேகமாக போனேங்க. போன உடனே முதல்ல சின்ன சின்ன பாறைங்கள்லாம் இருந்துச்சு. இதை பாருங்கள், இந்த மஞ்சள் கலரில் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் அந்த அற்புதமான ஒரு இடம், அதாவது மணிப்பாறை, ஆங்கிலத்தில் பெல் ராக்குன்னுவாங்க. இது பாருங்கள், எதுனா சவுண்டு வருதுங்களா? இல்லைங்க, ஏன்னா இது நார்மல் பாறை. இதை பாருங்களேன், என்ன மாதிரியான சவுண்டு, கோவில் அடிக்கிற மணி மாதிரி சத்தம் கேட்குதுங்க பாருங்கள். இதுதாங்க இந்த அற்புத பாறை. இந்த பாறையை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். ஈஸ்வரா, கட் பண்ணிட்டு வா. சொல்லு. எப்போ? இந்த பாறையை தேடி வந்து தொலைஞ்சிட்டு இருக்கிற. ஏன், என்ன வயசு பொண்ணுக்கு? அப்போ ஓ, அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சி? எவ்வளோ நேரம் ஆச்சு வர்றதுக்கு? ஐயோ, நான் கூட அப்படி தான் ரொம்ப நேரம் தேடணும். இந்த மணிப்பாறைக்கு கீழே இருக்கிற முக்கியமான ஒரு சாராம்சம் இதுதான். என்னென்னா, பெரிய பெரிய பாறைங்களாக இருக்கும். அந்த எல்லா பாறையும் மீது நீங்கள் ஏறி போக முடியாது. அப்போ நம்ம கஷ்டப்படுவோன்றதுக்காக மக்களாக சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பாறைகளுக்கு இடையிலே சின்ன சின்ன கற்களை சொருகி வச்சுருக்கிறான். அவன் அப்படி வச்சதுனால தான் உங்களால் ஈஸியாக ஏற முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நீங்கள் நடந்து வந்துடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மூச்சு வாங்கியிருக்கோம். அந்த மூச்சு வாங்குறோட டயர்டோடு சேர்ந்து நீங்கள் மேலே ஏறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு கூட அப்படி தான் இருந்தது. உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லுங்களும் அடுக்கி வச்சுருக்குறாங்க. நமக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் சோதனமாக, கொஞ்சம் உஷாராக, பொறுமையாக காலை எடுத்து வச்சு நீங்கள் மேலே போய் பார்க்கலாம். அப்போ அந்த கல்லுங்கள்லாம் இருக்குது. இடையில் வச்சுருக்கிற சின்ன சின்ன கல்லுங்க தான் ஒரு படிக்கட்டு போல் நம்ம இருக்கிறதுனால மக்களுக்கு எளிமையாக அந்த அற்புதமான அந்த பாறையை பார்ப்பதற்கான வாய்ப்பையும் அந்த பாறையினுடைய ஓசையை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கற்கள் நமக்கு கொடுக்குதுங்க. நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப நேரம் நாங்கள் இருந்தோம். ஏன்னா எங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த கல்லை தட்டி தட்டி பார்த்தோம். நல்ல சவுண்டு இருந்துச்சு. அடடா, கோவிலில் கேட்குற மாதிரியே இருக்குண்ணா. ஆமாங்க, கோவில் இல்லை, கோவிலே தான் அது. அந்த மாதிரியான ஒரு அற்புத சக்தியை இந்த பாறை நமக்கு கொடுக்குதுங்க. அதனால தான் இதுக்கு பேர் மணிப்பாறை. நீங்கள் அடிச்சிங்கன்னா சத்தம் வரும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த
காஞ்சனகிரி மலையில் அமைஞ்சிருக்கிற 1000 சுயம்பு லிங்கம் அதனுடைய முக்கிய தல வரலாறு தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரிமலைகள் வெடித்தால் என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் எரிமலை வெடித்தா நமக்கு ப்ராப்ளம் இருக்குதான் இல்லைங்க. அந்த எரிமலை வெடித்தா உருவாகிய இந்த 1000 சுயம்பு லிங்கம் தான் இந்த கோவிலோட தல வரலாறு. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு கல் மாதிரி தான் இருக்கும், உண்மைதான். ஆனால் அதை விட ரொம்ப சிறப்பு ஐதீகம் என்னென்னா, அவை அனைத்துமே சிவலிங்கமாக உள்ளதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமான அந்த காட்சி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. 1000 எண்ணிக்கை கொண்ட சுயம்புலிங்கம். இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1000 லிங்கத்தையும் ஒன்றா எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக மொத்தமாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க அப்படி நம்ம நினச்சாலும், பட் இயற்கையாகவே சுயம்பாகவே உருவாகிய அற்புதமான 1000 சிவலிங்கம் இடம் தான் இந்த இடம். அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் 1000 எண்ணிக்கை கொண்ட சுயம்புலிங்க ஈஸ்வரர் ஆலயம் என்ற ஒரு பெயரை பெற்றிருக்கிறதா இந்த காஞ்சனகிரி முக்கியமான சிறப்பு அம்சம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதுதாங்க அந்த சுயம்பு லிங்கங்கள். என் நண்பரும் பார்த்தீங்கன்னா அந்த 1000 லிங்கத்தை சுற்றி சுற்றி வராரு. ஏன்னா அது ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நாங்கள் ரியலாகவே அந்த இடத்துல போய் பார்த்துருக்குறோம். அது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. அதையும் தாண்டி இந்த லிங்கத்திற்கு எதிர்க்கு இருக்கிற நந்தி, இந்த நந்தியை பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. என்னென்னா, அந்த நந்தி கொஞ்சம் சாய்ஞ்சா அப்படி இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு ஒரு யோசனை, ஒருவேளை எதிர்பாராத நடந்திருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லைங்க. ஒரு 2-3 பேரை கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது முதலிருந்தே அந்த மாதிரி தான் இருக்குது, இதுக்கு கோவில் வரலாறு இருக்குங்க, அதில் ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்குது, அதனால தான் இந்த நந்தி ஒரு பக்கமாக சாய்ஞ்சா அப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அந்த சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த நந்தியை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்படி சாஞ்சினா எவ்வளோ அளவில் சாஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைனூட்டாக பார்த்தா தான் உங்களால் இதை சொல்ல முடியும். அதை தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்டுங்க. பாருங்களேன், கொஞ்சம் சாஞ்சா அப்படி தான் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி சாஞ்சா அப்படி இருக்குன்னா எதிர்பாராத நடந்துன்னா நம்ம நினைக்க முடியாது. ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்குங்க. அதனால தான் அந்த நந்தி கொஞ்சம் சாஞ்சா அப்படி இருக்குது. அது இது கோவிலுக்குன்னு சில அற்புத சக்திகள். எப்படி சாதாரண பாறையில் கல் நம்ம அடித்த சத்தம் வருதோ அந்த மாதிரி ஒரு அற்புதம் இங்கேயும் இருக்குங்க. சாய்ந்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் யாராவது தெரிஞ்சால் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், இல்லை அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்கன்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றிய விஷயம் தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரிய மனசே இல்லாமல் அந்த அற்புதமான அந்த மலையிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வீட்டுக்கு போகிறோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த காட்சி தான் அந்த இறங்கி செல்லக்கூடிய பாதை. நம்ம என்ன வழியில் ஏறி வந்தோமோ அதே வழியில் தான் இறங்கி போக போகிறோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த ஒரு அற்புதமான காட்சியை ஏன் நான் மறுபடியும் வீடியோவை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது இருந்த சந்தோஷம் வரும்போது நமக்கு இல்லை. ஏன்னா போகும்போது போய் பார்க்க போகிறோன்ற ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. இப்படி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பிரியறதுக்கு மனசே இல்லைங்க. ஒரு நாளெல்லாம் அங்கேயே இருக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு இயற்கையை சூழ்ந்த ஒரு பகுதியை பிரிஞ்சு போக மனசே இல்லாமல், வேறு வழியே இல்லாமல் நேரம் கருதி வீட்டுக்கு அந்த 2 வீலரில் நாங்கள் போயிட்டுருக்கோம். கூடவே என் நண்பர்கிட்ட சொன்னேன், நீ கொஞ்சம் வீடியோ எடுப்பா, இந்த வீடியோ நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அற்புதமான அந்த இயற்கை காட்சியை மீண்டும் இன்னொரு முறை பார்க்கலாம், நீ தயவுசெய்து அந்த வீடியோ எடுன்னு சொன்னேன். அவரும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த வீடியோ எடுத்துகிட்டே வந்தார். வேறு வழியே இல்லைங்க, நம்ம பிரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு கிடைச்ச அந்த ஒரு நாளில் இந்த மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு அந்த சிவபெருமானை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பும், அந்த காஞ்சனேஸ்வரர் மலையை நோக்கி போயிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ரிட்டன் நமக்கு வீட்டுக்கு போயே ஆகணுன்றதுக்காக நாங்கள் பொறுமையாக வீட்டுக்கு இந்த வழியாக தான் சேர்ந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து இந்த இடத்த நீங்களும் போய் பாருங்கள். காஞ்சனேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அவருடைய அற்புத சக்தியையும் அங்கே இருக்கிற சுவாரஸ்யமான இடங்களையும் போய் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் போய் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் இதுவும் கூட. நிறைய இடங்கள் இருக்கும், அதில் இது ஒரு இடமா நீங்கள் வச்சிங்க. இது ரொம்ப தொலைவெல்லாம் இல்லைங்க, நம்ம அருகிலே தான் இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நான் என்ன
மகிழ்ச்சியை கிடைச்சதோ அதை விட பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஒருவேளை இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், தயவுசெய்து இது மாதிரியான விவரங்களுக்கு தேவைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.